இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம ஆண்டவர் பிறப்போடு சம்பந்தப்பட்ட பாத்திரங்களை குறித்து, மக்களை குறித்து நாம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை, தேவன் தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன செய்கிறார்? மனிதர்களை தெரிந்தெடுக்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், எதற்காக அவர்களை தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும், இது தேவனுடைய திட்டம். இதற்காக அந்த பூமியிலே அவர் யாரையெல்லாம் தெரிந்தெடுத்தார், அவர்கள் மூலமாக என்ன காரியத்தை செய்தார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக நம்ம பார்க்கிற பொழுது யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறப்பதற்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் அவருக்கு தேவை. தகப்பன் என்கிற ஒரு ஸ்தானம் அவருக்கு தேவை. அதற்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்து பார்க்கிற பொழுது, அந்த யோசேப்பு ஒரு வாலிபன், அவன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த யோசேப்பு நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி மத்தேயு 1 அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். அந்த யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்ட போது, அந்த யோசேப்பு என்ன செய்கிறான்? நீதிமானாய் இருந்தபடியால் இந்த மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இன்றைக்கு வாலிபர்களை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். அந்த யோசேப்பு ஒரு வாலிபனாக இருந்தாலும் பரிசுத்தம் உள்ளவனாக ஒரு நீதிமானாய் காணப்பட்டான் என்று சொல்லி வேதம் இந்த யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக வாழும் பொழுதுதான் தேவன் அவர்களை எடுத்து என்ன செய்ய முடியும்? தன்னுடைய திட்டத்திற்காக அவர்களை பயன்படுத்த முடியும். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இவ்வளவு ஒரு நல்ல குணம் பாருங்க. மரியாள் மேல அவன் பலத்த சந்தேகம். இப்படி கேள்விப்பட்ட போது, அவள் கர்ப்பவதியானாள் என்று கேள்விப்பட்ட பொழுது அவளை அவமானப்படுத்தாமல் அவன் என்ன செய்கிறான்? ரகசியமாய் தள்ளி விடணும்னு சொல்லி யோசிக்கிறான். ஒரு நீதிமானாக காணப்பட்டதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் அந்த யோசேப்பின் இடத்திலே காணப்பட்டது. மட்டுமல்ல, மரியாளை குறித்து நாம பார்க்கிறோம். மரியாள் ஒரு கிருபை பெற்றவள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அவளோடு ஆண்டவர் இருந்தார். தேவன் அந்த மரியாளோடு இருந்தார். அவள் ஒரு கிருபை பெற்ற பெண்ணாக இருந்ததுனாலதான் தேவன் அந்த மரியாளை தெரிந்தெடுக்கிறார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மரியாள் என்ற பாத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறதை நாம பார்க்கிறோம். அநேக பெண்கள் இஸ்ரவேலிலே காத்திருந்தார்கள். மேசியா தன்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும், அந்த இரட்சகர் என்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி அநேகம் பெண்கள் காத்திருந்த பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து யாரிடத்திலே அவர் பிறக்கிறார், உற்பத்தி ஆகிறார் என்று பார்க்கும் பொழுது மரியாளிடத்திலே காணப்பட்ட ஒரு சிறந்த குணத்தை நாம பார்க்கிறோம். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தாழ்மையின் குணம் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு. அவள் ஒரு தாழ்ந்த ஒரு சிந்தனை உள்ள ஒரு பெண்ணாக காணப்பட்டதினாலே, தாழ்மையின் குணம் காணப்பட்டதினாலே, ஒரு கிருபை பெற்றவளாக தேவன் அவளோடு இருக்கக்கூடிய ஒரு கிருபையை பெற்றதினால ஒரு பெரிய உலக இரட்சகரை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த மரியாளுக்கு கிடைத்தது. பெண்கள், வாலிப பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்தமான ஒரு வாழ்வு, தாழ்மையின் வாழ்வு, கிருபை பெற்ற ஒரு பெண்ணாக நம்ம வாழ்கிற பொழுது, தேவன் நம்மோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை பெறுகிற பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதிலே இந்த மரியாளின் வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இன்னும் கூட நம்ம பார்க்கிற பொழுது சகரியா, எலிசபெத்தை குறித்து நாம பார்க்கிறோம். கணவனும் மனைவியுமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆசாரிய ஊழியம் சகரியா செய்து, அந்த ஆசாரிய வகுப்பிலே அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆம், இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நடந்தார்கள், குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆம், அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். யாருக்காக? ஒரு யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்காக, ஆண்டவருடைய வருகையை முன்னறிவித்தவனாக, அவருக்கு முன்னோடினவனாக ஆண்டவர் ஒரு சந்ததியை தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவர் அங்கே ஒரு நபரை தெரிந்தெடுக்கிறார். அந்த யோவான் ஸ்நானகன் பிறப்பிற்காக சகரியா, எலிசபெத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் என்று சொன்னால், அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், குற்றமற்றவர்கள், தேவன் நியமங்களை எல்லாம் கை கொண்டவர்கள். நம்முடைய குடும்பமும்
அதுபோல கணவனும் மனைவியும் ஒருமித்து ஆண்டவரை தேடும் பொழுது, அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக, அந்த சந்ததி ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியாய் அங்கே வருகிறதை நாம பார்க்கிறோம். ஆம், ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி அவர்கள் மூலமாக தன்னுடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இன்னும் கூட நாம பார்க்கிறோம், சிமியோனை பார்க்கிறோம். அந்த சிமியோனை குறித்து பார்க்கிற பொழுது அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் காணப்பட்டான். தேவ பக்தியும் உள்ளவனாய், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆம், பரிசுத்த ஆவி அவனுக்குள் இருந்தது, அந்த சிமியோனுக்குள் இருந்தது. இஸ்ரவேலின் ஆறுதல் வர அவர் காத்திருந்தார். அந்த இயேசு என்னும் குழந்தைக்காக அவர் காத்திருந்தார். அந்த குழந்தை அந்த இரட்சகர் கையில் ஏந்துவதற்காக அவர் காத்திருந்தார். ஆம், நீதி உள்ளவராக, தேவ பக்தி உள்ளவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட தேவ பக்தி உள்ளவர்களாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காய் வேலைக்காய் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக அந்த சிமியோனுக்கு கிடைத்த பாக்கியம், அந்த கைகளில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் சிமியோனுக்கு கிடைத்தது. இன்னும் கூட அன்னாளை குறித்து நாம பார்க்கிறோம். அந்த அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் 84 வயது உள்ள அந்த விதவை இரவும் பகலும் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆம், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பெண், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பெண், ஆண்டவர் அந்த அன்னாளையும் கூட உயர்த்துகிறதை நாம பார்க்கிறோம். அங்கே அவளும் வந்து நின்று எருசலேமிலே கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசுகிறதை நாம பார்க்கிறோம். தேவன் அந்த குழந்தையாகிய இயேசுவை தேவன் வெளிப்படுத்துகிறார், சிமியோனுக்கு வெளிப்படுத்துகிறார். கைகளில் ஏந்தி ஸ்தோத்தரிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார், அன்னாளுக்கு கொடுத்தார். ஆம், நிச்சயமாக அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு ஆண்டவரை தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த மீட்பை குறித்து அவள் என்ன செய்கிறார்? எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அந்த அன்னாள் அவரை குறித்து பேசுகிறாள். தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள், தேவன் கிரியை செய்கிற பாத்திரங்கள், உபயோகிக்கிற பாத்திரங்களை நாம் அவர்களுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட இந்த நபர்களை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் ஆண்டவருக்கு பிரியமாய், பரிசுத்தமாய், நீதிமானாய் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் விரும்பும் பாத்திரங்கள், தேவன் தெரிந்தெடுக்கிற நபர்கள் ஆண்டவரை எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் யோசேப்பை போல, ஆண்டவரை மரியாளை போல, சகரியா எலிசபெத்தை போல, ஆண்டவரை அந்த சிமியோனை போல, அன்னாளை போல உங்களுடைய திட்டத்திற்கு நாங்களும் பயனுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.